ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல இறால் மிளகு வறுவல் பெப்பர் ஃப்ரான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதுல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை 1-2 நல்லா தட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காய விழுதையும் இப்போ இந்த கரம் மசாலா தூளுக்குள்ள சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வதங்கும் போதேவும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து வதக்குங்க. கூடவே கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நான் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா வதங்கி வரும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. பார்க்கவே தெரியும். நல்லா பொன்னிறமா லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திருக்கிறேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு இருக்கேன். மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை கூட சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தோட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இறாலை தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இறாலை நாம 2 விதமா சேர்த்துக்கலாம். ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயும் தனியா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இறாலை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதையும் இப்ப சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம வாஷ் பண்ணது அப்படியே ஃப்ரெஷ்ஷா கூட உள்ள அப்படியே சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வதக்கும் போது ஃபர்ஸ்டே வதக்கிருந்தோம்னா இறால்ல இருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணி நம்ம ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணி உள்ள போடுவோம். இப்போ வதக்கும் போது இறால்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துருக்கு பாருங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இறால் மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகி இறால இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கு பாருங்க. நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனா இதுல இருக்கிற தண்ணி பாருங்க வெளியில நல்லா வதங்க தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இறால் போட்டதுக்கு அப்புறம் இறால் வதங்கும் போது மறுபடியும் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லிச்செடியை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் நல்லா மேல தூவி விட்டுருக்கேன். தூவி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கேன். இறால்ல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா இறால் வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு தேவையான இறால் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் இன்னும் வேணும் அப்படின்னா மிளகு தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கிறேன். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.